அன்னைக்கு உங்களை தொந்தரவு பண்ணி எக்ஸிபிஷன் எடுத்துக்கிட்டு போட்டோ. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா? பியூட்டிஃபுல். இந்த போட்டோவை என்கிட்ட கொடுத்துடு. என் உயிரே போனாலும் தரமாட்டேன். இந்த போட்டோ, இதுல இருக்கிற நீங்க ரெண்டுமே எனக்கு தான் சொந்தம். ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? எனக்கு அப்பா கிடையாது, அம்மா தான். வயசானவங்க. நான் எதை சொன்னாலும் தட்ட மாட்டாங்க. ஆமா, உங்க அம்மா எங்க இருக்காங்க? சொந்த ஊர்ல. சொந்த ஊர் எங்க இருக்கு? திருவேண்டரம் பக்கத்துல தைக்கடங்கிற கிராமம். நிச்சயமா நம்ம கல்யாணத்துக்கு சமைச்சிருவாங்கல்ல? நீ சரியான சந்தேக பேர் வழி. 22ஆம் தேதி அவங்க இங்க வர்றாங்க அத்தைய பாக்க. அத்தை எப்பவுமே என் பக்கம். அத்தையும் அம்மாவையும் உட்காந்து வச்சு பேசி 22ஆம் தேதி உனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்றேன். 22ஆம் தேதியா? அது வியாழக்கிழமையாச்சே. எனக்கு ரொம்ப ராசியான நாள். இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. பயப்படாத, நான் இருக்கேன். பயமா இருக்கீங்க? வேண்டாங்க. யாரும் உள்ள போக கூடாது. கொலை நடந்த இடத்த அதிகாரிங்க பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. போக நட. ஆனா இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு எல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு. ஆமா, இந்த சகுந்தலா கொலை எப்படி நடந்துச்சு? நீ ஒண்ணு, இது ஒரு கேசப்பா. இவ புருஷன் துபாயில இருக்கான். அவன் வேண்டிய அளவுக்கு பணம் அனுப்பிச்சுட்டே இருக்கான். கழுத திருட்டு சும்மாதானே கிடக்கணும். கொழுப்பு மாமே மச்சான் மருமகன் எவனையும் கூட்டி வந்து முறை கொண்டாடி இருக்கா. ஊர் மேய்ஞ்சிருக்கா. இது எப்படியோ புரிஞ்சுக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. ராமா புறப்பட்டு வந்துட்டானே. படுக்கையில வந்து பாத்திருக்கான். 6 அடி உயரத்துல அழகான ஒரு பயம் மருமக முறை கொண்டாடிக்கிட்டு படுக்கிறது. இவன் பார்த்தானோ இல்லையோ, ஓடி போயிட்டான். உள்ள போனா வீட்டறிவாளை எடுத்துட்டு வந்தான். 27 இடத்துல சும்மா அப்படியே கொத்து 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 கொத்தி தள்ளிட்டான் பையன். போற போக்க பார்த்தா கருப்பு கடத்தரவுல 10 காசுக்கு விக்கும்பல இருக்கு. இவன் செத்து போயிட்டான். அந்த 6 அடிக்கார பையன் இன்னும் யாரார என்னென்ன செஞ்சு வச்சிருக்கான். சங்கர் நாராயணன் கூட பேச முடியுமா? சங்கர் நாராயணன் பேசுறேன். நீதானா? சங்கரா, நான் தாண்டா பேசுறேன். ஒண்ணும் இல்ல, நம்ம பையனை அனுப்பிச்சு வைக்கிறேன். என் மருமகளுடைய லேட்டஸ்ட் போட்டோ அனுப்பிச்சு வை. சரி, பையனை அனுப்பு, கொடுத்து அனுப்புறேன். ஐயா, எஸ் சார். இந்த அட்ரஸ் போய் கவர் கொடுப்பாரு, வாங்கிட்டு வா. சரி சார். பார், நீ போறது யாருக்கு தெரியக்கூடாது. சரி சார். வாங்க. என்னது இது? அத்தி குட்டா மாதிரி மஞ்சு வந்திருக்காளா? அவ வரலங்க, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். உட்காருங்க. வராத விருந்தாளி வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஹார்லிக்ஸ்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உங்க லேடிஸ் கிளப்ல ஏதோ காம்படிஷன் நடத்துங்களாமே. என்ன காம்படிஷன்? அதாங்க, ஒரு போட்டோவை துண்டு துண்டா கிழிச்சு. என்ன போட்டோ? என்னங்க,
ஒரு பொன் போட்டோவை சுக்கல் சுக்கலா கிழிச்சு அவ பேரையும் எழுதி எந்த பொண்ணு போட்டோ? பரிசா ஒரு கடிகாரம் கூட கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணீங்களே. என்ன கடிகாரம்? என்ன விளையாடுறீங்க? நீங்க தான் விளையாடுறீங்க. எங்க லேடிஸ் கிளப் 25 நாளா பூட்டி கிடக்கு. பூட்டை திறக்க முடியல. அந்த பூட்டுக்கு 2 சாவி. ஒரு சாவி எங்க பிரசிடென்ட் கிட்ட இருக்கும், இன்னொரு சாவி எங்க வாட்ச்மேன் கிட்ட இருக்கும். பாருங்க, அந்த வாட்ச்மேன் ஒருத்தியோட ஓடி போயிட்டா. பிரசிடென்ட் கிட்ட சாவி வாங்கி திறக்க வேண்டியதானே? அந்த வாட்ச்மேன் ஓடி போனதே எங்க பிரசிடென்ட் கூட தானே. அப்போ நீங்க ஒண்ணும் காம்படிஷன் நடத்தலையா? அதெல்லாம் போய் யாரும் உங்ககிட்ட நல்ல ரீல் விட்டுருக்காங்க. என்ன பத்மா, என்ன கதை வந்துட்டு இருக்க? வாங்க மிஸ்டர் சிவன். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். வாங்க. உங்க அப்பா இப்பதான் போன் பண்ணாரு. பையன் அனுப்புறேன், மஞ்சுவோட ரிப்போர்ட் கொடுத்து அனுப்பு. அப்பதான் எனக்கு தெரியும், எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். எத்தனை நாளைக்கு தப்பா மூடி மறைக்கிற விஷயம் அது. பிறக்கிறவன் செத்துதான் தீரணும், அது இயற்கை. ஆனா மஞ்சு இவ்வளவு சீக்கிரம் சாகணும்னு அவன் தலையில ஆண்டவன் எழுதிட்டான். மஞ்சுவுக்கு வந்திருக்கிறது லிம்போசர்கோமான்ற வியாதி. ரொம்ப பயங்கரமானது. ஆள கொல்லாம விடாது. மனசை தேர்த்திக்கிட்டு மீதி இருக்கிற கொஞ்ச நாளைக்கு அவளை சந்தோஷமா வச்சுக்கப்பா. சார், யாருப்பா, என்ன வேணும்? டாக்டர் துவாரகநாத் அனுப்பி வச்சாரு. அவருக்கு ஏதோ கவர் கொடுப்பீங்களான்னு அதை வாங்கிக்கிட்டு வர சொன்னாரு. எங்க அப்பா அந்த பையனை சொல்லிருக்காரு, நீங்க இந்த பையனை நினைச்சுக்கிட்டீங்க. அப்போ இந்த விஷயம் உனக்கு முன்னால தெரியாதா? நீங்க சொல்லித்தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும்.